தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் சென்றார். கரூருக்கு கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்றார். அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியானாங்க. இந்த சம்பவம் பற்றி விசாரணை நடத்த முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. மேலும் ஐகோர்ட் உத்தரவின் பெயர்ல ஐஜி அஸ்ராகார் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவுமே அமைக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கடந்த ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி உத்தரவிட்டாங்க. இதற்கு மேலும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி அஜய் ரத்தோகி தலைமையில 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சாங்க. கரூர்ல பல கட்டங்களா விசாரணை நடந்து வரும் நிலையில தவேக 2ஆம் கட்ட தலைவர்கள் கடந்த மாத இறுதியில் 3 நாள் டெல்லி அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுச்சு. அவர்களோட கரூர் மாவட்ட அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில கரூர் சம்பவத்தின் பெருங்கூட்டத்துக்கு காரணமான விஜயிடம் விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு சென்று ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இதே மாதிரி போலீஸ் உயர் அதிகாரிகள் சிலருக்குமே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்புனாங்க. இந்த சம்மன் தொடர்பா வக்கீல்கள் மூலம் பதில் தெரிவிக்கலாமா அப்படின்னு தவேக நிர்வாகிகள் சிபிஐ அதிகாரிகளிடம் கேட்டதாகவும், ஆனால் விஜய் நேரில் தான் வரணும் அப்படின்னு அதிகாரிகள் கண்டிப்பா தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து விசாரணைக்கு